வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். என்டிபிசி எக்ஸாம் கெமிஸ்ட்ரியில ப்ரீவியஸ் இயர் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் அடுத்த டாபிக் பார்த்தா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்தலாம். முதல் கொஸ்டின், a solutions react with chalk powder to give a gas that turn lime water milky. The solutions contain அப்படின்னு இருக்குல்ல, நம்ம எல்லா கொஸ்டினுமே தமிழ் பிளஸ் வந்து இந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிடுவேன். பிளஸ் இந்த கிளாஸுக்கான பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனலான பணியும் ஆப்ல கொடுக்குறேன். நீங்க ரிவிஷன் சீரீஸா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கொஸ்டினோட வந்து கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கலாம். நார்மல் ஒரு ஆசிட் இருக்குன்னா அந்த ஆசிட் வந்து மெட்டல் கார்பனேட் இல்ல மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்டோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா, இங்க பாருங்களேன், இந்த டேபிள் காலத்துல பாருங்க, ஒரு ஆசிட் இருக்கு, மெட்டல் கார்பனேட் இல்ல மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்டோட ரியாக்ட் ஆகும்போது ஒரு சால்ட், கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வந்து வாட்டர், இந்த மூணு வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பேசிக் ஃபண்டமெண்டலான கான்செப்ட். ஒரு ஆசிட் ஒரு இது கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இதை வச்சு எப்படி இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணணும், நல்லா கவனிங்க. நான் என்ன சொன்னேன், ஒரு ஆசிட் வந்து ஒரு மெட்டல் கார்பனேட் கூட வந்து ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஒரு சால்ட் பிளஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வந்து ஹைட்ரஜன் கிடைக்குமா, சாரி வாட்டர் வந்து கிடைக்குமா. இப்ப ஆசிட் மீன்ஸ் என்னன்னா HCl வந்து ஒரு ஆசிட். இப்ப இந்த மெட்டல் கார்பனேட்டுக்கு வந்து என்னன்னா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சாக் பவுடர் இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ சாக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கார்பனேட் தான். ஸோ அதனால வந்து என்னன்னா சாக் பவுடர் மெட்டல் கார்பனேட்டும் இது ரெண்டு சேரும் போது என்ன கிடைக்குன்னா சால்ட் கிடைக்கும், பிளஸ் வந்து CO2 கிடைக்கும், பிளஸ் வந்து என்னன்னா வாட்டர் கிடைக்கும். ஸோ இது வந்து அதாவது இது வந்து ஃபண்டமெண்டல். இது வந்து இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய லேப்ல வந்து செக் பண்ணும்போது இந்த இதை வச்சுதான் செக் பண்ணுவாங்க. அதாவது சாக் பவுடரையும் HCl சேர்ப்பாங்க. இது சேர்க்கும் போது என்ன ஆகுனா, சாக் வந்து என்ன சுண்ணாம்பு தானே, அந்த சுண்ணாம்பு எதா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்கியா மாறுமா. அதாவது ஒரு சுண்ணாம்பு எதா மாறுனா பால் போல மாறுமா. ஏன் மாறுதுன்னா, பிகாஸ் அது எது கூட சேர்றதுனால, HCl ஆசிட் கூட சேர்றதுனால. ஸோ இதுதான் கான்செப்ட். அதனால என்ன சொல்ல வரேன், இங்க சாக் பவுடர் சொல்லிட்டாங்க, ஒரு கேஸ் கிடைக்குன்னு சொல்றாங்க. அது என்ன கேஸ்னா CO2 கிடைக்கும். இப்படி நடக்கனால அந்த லைம் வாட்டர், அந்த சாக் பவுடர் அது எதா மாறுனா மில்கி கண்டிஷன் மாறுதான். அது ஏன் மாறுதான், இந்த HCl வந்து சேர்க்கனால. அதுதான் சொல்றாங்க, அந்த சொல்யூஷன் என்ன கொண்டிருக்குன்னு கேக்குறாங்க. HCl கொண்டு இருந்தாதான் என்னன்னா அது மில்கியா மாறும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும்னா இதான் வரும். ஸோ அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். அதாவது நம்ம சேனல்ல வந்து என்னன்னா, நான் மெம்பர்ஷிப் கண்டக்டா வந்து கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்ளீட் சயின்ஸ் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாட்டாலுமே ப்ராப்பரா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு என்ன லேர்ன் பண்ணணுமோ அதை மட்டும் என்ன நான் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு கிளாஸுமே அதுக்கான PDF நான் அட்டாச் பண்ணிருப்பேன் ட்ரைவ்ல. ஸோ அதனால என்னன்னா நீங்க PDF பத்தி ஒரி பண்ண தேவையில்ல. சயின்ஸு, கம்ப்யூட்டரு, ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா 59 வந்து பே பண்ணணும். அதாவது என்னைக்கு பே பண்றீங்களோ அன்னிலிருந்து 30 days கணக்கிடும். நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப்பா கொடுத்துட்டு இருக்கேன். சப்போஸ் இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த கோர்ஸுக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம் பாருங்களேன். வாட் இஸ் ஆக்சிடேஷன்? ஸோ ஆக்சினேற்றம் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். அது என்ன கான்செப்ட் தான், ஆக்சிடேஷன் வெர்சஸ் வந்து ரிடக்ஷன் லேர்ன் பண்ணிக்கலாம். இல்ல ஒன்னே ஒன்று ரொம்ப பண்ணா போதும், மிச்சம் வந்து ஈஸியா நம்ம ரொம்ப பண்ணிக்கலாம். அதாவது ஆக்சிடேஷன், ஆக்சிஜனை வந்து கெயின் ஆகும் ஞாபகத்துல வச்சுக்கலாம். மிச்சம் என்ன, எலக்ட்ரான் ஹைட்ரஜன் லாஸ் ஆகும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் வந்து என்ன இங்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல என்ன ரிடக்ஷன் பொறுத்த அளவுக்கு என்னன்னா ஆக்சிஜன் வந்து லாஸ் ஆகும், மிச்சம் ரெண்டும் எலக்ட்ரானும் ஹைட்ரஜன் என்ன ஆகும்னா கெயின் ஆகும். ஸோ இதை மட்டும் பேசிக்கா ரொம்ப பண்ணா போதும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஈஸியா ரொம்ப பண்ணிக்கலாம். கேள்வி என்ன, ஆக்சிடேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோம், சப்ஸ்டன்ஸ் கெய்னிங் வந்து ஆக்சிஜன் டியூரிங் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஆக்சிஜனை கெயின் பண்ணும், அதான் ஆக்சிடேஷன். அதனால ஆப்ஷன் பி தான் கரெக்டா இருக்கும். ஆப்ஷன் ஏ தப்பு. கெய்னிங் ஹைட்ரஜன்ஸ் மீன்ஸ் என்ன ஆகும், அது ரிடக்ஷன்ல வரும். தேர்டு பாருங்க, லூசிங் ஆக்சிஜன், இதுவுமே ரிடக்ஷன்ல வரும். அடுத்து பாருங்க, லூசிங் போத் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன், இது வந்து வராது. அதனால கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா பி தான் கரெக்ட். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். சரி அடுத்து போயிடலாம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. சோடியம் இஸ் a reactive metal which if kept open react with dash to explode and வந்து catch fire அப்படின்னு இருக்குல்ல. முதல்ல இது என்னன்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன்ஸ் மட்டும் வந்து பார்த்தலாம். ஸோ இந்த அனிமேஷன்ஸ் மட்டும் பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. அதாவது சோடியம் இருக்கா, இப்போ சோடியம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காத்துல வந்து வைக்கும் போது டக்குன்னு என்ன ஆகும்னு சொல்லுவாங்கன்னா ஈஸியா வந்து இந்த மாதிரி ஃபயர் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி ஃபயர் ஆகுனா, பிகாஸ் நம்ம காத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கு ரைட்டா. சோடியம் ஆக்சிஜன் கூட ஈஸியா ரியாக்ட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா
இந்த ஃபயர் வரும். அதாவது இந்த நெருப்பு வருது வந்து ஆட்டோமேட்டட் ரெண்டு சேரும் போது வந்து ஆட்டோமேட்டட் என்ன வரும்னு சொல்லுவாங்கன்னா ஃபயர் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த பேசிக்கான கான்செப்ட். கொஸ்டின் பாருங்க, சோடியம் வந்து ஒரு ரியாக்டிவான மெட்டல். அது எங்க நம்மளுக்கு வந்து ஃபயர் வந்து கேட்ச் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன் கேட்ச் ஆகும், இதோட ரியாக்ட் ஆகும்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகிறதுனால. நம்ம நார்மலா சோடியத்தை வந்து டப்பால போட்டு தான் வைப்பாங்க. நீங்க சோடியத்தை வந்து ஓப்பன்ல வச்சீங்கன்னா என்ன ஆகுனா ஆக்சிஜன் ஈஸியா உள்ள போகும். அதன் மூலம் என்ன ஆகுனா எக்ஸ்ப்ளோட் ஆகும். ஸோ ஃபயர் வரதுக்கு முக்கியமான ரீசனே வந்து இதான் சொல்லுவாங்க. ஸோ அதனால இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறாங்க, சோடியத்தை எவ்வளவு கேர்ஃபுல்லா வச்சுக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இதை லேர்ன் பண்றது. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். நான் என்ன சொன்னனோ அதை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோடியம் இஸ் ஹைலி ரியாக்டிவான ஆல்கலி மெட்டல். இது வந்து ஆக்சிஜன் கூட, ஸோ அந்த ஏர்ல வந்து ஆக்சிஜன் இருக்கும், அது கூட வந்து ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஈஸியா வந்து நம்ம ஃபயர் வந்து கேட்ச் ஆகும். பேசிக்ஸ் ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, ஃபோர்த், which one of the following determine that chemical reaction has not taken place. இது ஒன்றும் கிடையாது. ஒரு தனிமம் வந்து கெமிக்கலி வந்து ரியாக்ட் ஆகுது, வேற எது கூட ரியாக்ட் ஆகுதுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஈஸியா அதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். அதாவது அந்த கெமிக்கலி ரியாக்ட் ஆகுறதுக்கு சில வந்து என்னன்னா கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் என்ன சொல்லிடலாம், இந்த தனிமம் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் ஆயிருக்குப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் இல்லாததான் வந்து இதுன்னு கேட்குறாங்க. இப்ப நிலையில் வந்து மாற்றம் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லலாம்னா கெமிக்கலி வந்து ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம்னா எஸ் சொல்ல முடியும். ஏன் இந்த மாதிரி சொல்ல முடியும்னா பிகாஸ் இங்க நல்லா கவனிக்கலாம், சேஞ்ச் இன் த ஸ்டேட். அதாவது ஒரு இது சாலில இருந்து லிக்விடா மாறுது, இல்ல லிக்விட்ல இருந்து கேஸா மாறுதுன்னா என்ன சொல்லலாம்னா எஸ் அந்த இடத்துல வந்து என்னன்னா ஃபார்மேஷன் மாறி இருக்கு, லிக்விடான கண்டிஷன்ல இருக்குது, கேஸா மாறிக்கலாம், அந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு இண்டிகேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. கெமிக்கலாவும் நடந்திருக்கலாம், பிசிக்கலி வந்து சேஞ்ச் ஆயிருக்கல. ஏன்னா ஒரு சாலிட் திட நிலையில இருந்த ஒரு பொருள் திரவ நிலைக்கு மாறுது, இல்ல வாயு நிலைக்கு மாறுதும், அதுல பிசிக்கலி வந்து மாற்றம் ஏற்படுக்கு. அப்ப என்ன சொல்லலாம், ஸ்டேட்ல ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னா அதுல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கலாம், பிசிக்கல் ரியாக்ஷன் நடக்கலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளால என்ன சொல்ல முடியாதுன்னா அவன் கேள்வி என்ன கேட்டிருக்கான், கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லாதன்னு சொல்லியிருக்கான். அதனால என்ன இது வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால அதர் ஆப்ஷன் பார்க்கலாமே. சேஞ்ச் இன் சைஸ், அதாவது ஒரு தனிமம் அதுல சைஸ்ல வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கணும், அது எதனால மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும், பிசிக்கலி வந்து என்ன சேஞ்ச் ஆனது மட்டும்தான். அதாவது பிசிக்கல் ரியாக்ஷன் தான். இந்த இடத்துல நம்மளால என்ன சொல்ல முடியாதுன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து சொல்ல முடியாது. ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருள் வந்து அது சைஸ்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா அது என்ன சொல்லலாம், இது பிசிக்கல் ரியாக்ஷனால சேஞ்ச் ஆயிருப்பான்னு சொல்லுவாங்க, தவிர கெமிக்கல் ரியாக்ஷனால சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். தேர்டு பாருங்க, சேஞ்ச் இன் கலர். அதாவது ஒரு தனிமம் அது கலர்ல மாற்றம் ஏற்படுக்குன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். அது இது ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, எவால்யூஷன் ஆஃப் த கேஸ். ஒரு கேஸோட ஃபார்மேஷன், இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்லாம் பார்த்தோம்ல, CO2 ஃபார்ம் ஆகுது அப்படிலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு கேஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு வந்தாவே அது எதனாலதான் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கலி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கெமிக்கலி வந்து வேற ஏதோட சேரும் போதுதான் வந்து இந்த மாதிரி கேஸ் ஃபார்மேஷன் வரும். அதனால வந்து இந்த ஆப்ஷன் ஏ, சி, டி இந்த மூணுமே என்ன கெமிக்கல் ரியாக்ஷனா சொல்லலாம். ஆனா சைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, இதை மட்டும் தான் சொல்ல முடியும், பிசிக்கல் ரியாக்ஷன் மட்டும் தான் சொல்ல முடியும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரும்னா சேஞ்ச் இன் சைஸ் எதை டிட்டர்மைன் பண்ணி சொல்ல முடியும், பிசிக்கலி வந்து ஒரு ரியாக்ஷன் நடந்ததுன்னு சொல்லலாம். அதனால ஆப்ஷன் வந்து பி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் ஃபிஃப்த் பாருங்க, which one of the following product is formed due to burning of magnesium ribbon with a spirit lamp அப்படின்னு இருக்குல்ல. ஜஸ்ட் வந்து ஒரு ரியாக்ஷன் பத்தி தான் வந்து கேட்குறாங்க, என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒன்றும் கிடையாது, இங்க நல்லா கவனிக்கலாம். மெக்னீசியம் ரிப்பன் இது என்னன்னா காத்துல வந்து ஆக்சிஜன் இருக்கும், இதோட சேரும் போது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இங்க நல்லா கவனிங்க, மெக்னீசியம் ஆக்சிஜன் கூட சேரும் போது மெக்னீசியம் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நம்ம மெக்னீசியம் ஆக்சைடு எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சில இருக்கு. ஜஸ்ட் ரியாக்ஷன் பேஸ்டு ஏன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் சிக்ஸ்த் பாருங்களேன், which one of the following substance undergo வந்து சப்லீமியேஷன் அப்படின்னு சொல்றாங்களே, அதாவது பதங்கமாதல் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னன்னா ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ன்னு சொல்லிட்டு வந்துன்னா ஒரு டாபிக் வந்துன்னா கெமிஸ்ட்ரியில இருக்கும். ஸோ அதுல லேர்ன் பண்றதுதான் சப்லிமியேஷன். அதே மாதிரி வந்துன்னா நார்மல் சாலில இருந்து இந்த லிக்விடா மாறிச்சுனா என்ன, லிக்விட்ல இருந்து கேஸா மாறிச்சுனா என்ன. சப்லிமியேஷன் ஒன்றும் கிடையாது, சாலிட் கண்டிஷன்ல இருக்க ஒரு பொருள் வந்து டைரக்டா வந்து கேஸா மாறிச்சுனா நடுவில் இருக்கிற இந்த லிக்விட் ஃபேஸை வந்து நான் தொடாம அதை விட்டுட்டு வந்து டைரக்டா சாலியில இருந்து கேஸா மாறிச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா சப்லிமியேஷன், தமிழ்ல பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அண்டர்கோ பண்ற சில பொருள்கள் இருக்கும், அந்த பொருள் இந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு தான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சொல்லணும், அயோடின் தான் வரும். இந்த அயோடின் மட்டும் ஒரு வாட்டி வந்து ஒரு அனிமேஷனா பார்த்தலாம். ஸோ நீங்க நல்லா கவனிக்கலாம். இங்க பாருங்களேன்,
இதுல இந்த உள்ள இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து அயோடின். அந்த அயோடின் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு இது பண்ணும்போது டக்குன்னு பாருங்களேன், அது லிக்விட் கண்டிஷன் ஆகாம கேஸா மாறுதுல. ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, டைரக்ட் ஒரு சாலிட்ல இருக்கிற ஒண்ணு லிக்விடா மாறாம கேஸா மாறுச்சுன்னா, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா சப்லிமேஷன் சொல்லுவாங்க. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் என்னன்னா அயோடின், நம்ம வீட்ல யூஸ் பண்ற கற்பூரம் எல்லாமே என்ன சப்ளிமேஷனுக்கான வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து 7th கொஸ்டின். டீகம்போசிஷன் ஆஃப் கால்சியம் கார்பனேட் டு கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹீட்டிங் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு கேட்கறாங்களா. ஒன்றும் கிடையாது. ஒரு கால்சியம் கார்பனேட் வந்து எந்த மாதிரி மாறுதான், கால்சியம் ஆக்சைடாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் மாறுதான். இப்படி ஒரு தனிமம், அதாவது ஒரு பெரிய வந்துன்னா சேர்மமா இருக்கிறது டிவைட் ஆகுதுல, அப்ப நான் டீகம்போஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். இதே இது கம்போசிஷன் அப்படின்னா என்ன? கம்போசிஷன் மீன்ஸ் வந்து ஒரு ஏயும் பியும் சேர்ந்து ஏபியா மாறுச்சுன்னா இது கம்போசிஷன் சேருது. ஆனா இந்த இடத்துல டீகம்போஸ் ஆகுதுன்னா என்ன? அந்த ஏபி எதா மாறுதுன்னா ஏ அண்ட் வந்து பியா மாறுது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து என்ன ரியாக்ஷன், இந்த மாதிரி மாறதோட பேர் தான் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா, இந்த ஆப்ஷன் 4மே நம்ம என்ன தெரிஞ்சா போதும், இது வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். 4யும் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். மொதல் ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்க, எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். ஒன்றும் கிடையாது, இதுலயும் டீகம்போஸ் தான் நடக்குது. ஆனா அதுக்கு எதை யூஸ் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி கரண்டை யூஸ் பண்ணி வந்து அந்த காம்பவுண்டை பிரிச்சாங்கன்னா அதான் வந்து எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். செகண்ட் வந்து போட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். போட்டோ ஒன்றும் கிடையாது, போட்டான். ஸோ போட்டோ என்ன சொல்லுவோம், லைட் சொல்லுவோம். ஸோ லைட் எனர்ஜியை நான் யூஸ் பண்ணி ஒரு காம்பவுண்டை பிரிச்சனா அதான் போட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அடுத்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு காம்பவுண்ட் ஏபி இருக்கு. இந்த ஏபி உடையும் போது ஏயாவும் பியாவும் வந்து இது வரும்போது என்னன்னா ஹீட்டும் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா, இந்த இது உடையும் போது ஏ தனியாவும் பி தனியா வரும்போது ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அதான் என்ன சொல்லலாம், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும், ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். அதாவது ரெண்டு பிரியுது, ஆனா அந்த பிரியதுல ஹீட்டை அடிஷனலா வந்து உருவாச்சுன்னா அது வந்து எக்ஸோதெர்மிக். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்டோதெர்மிக் ஒன்று வரும். ஸோ எண்டோதெர்மிக்னா ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா ஹீட், அதாவது இந்த ஏபி இருக்கு, அந்த ஏபி வந்து ஏயாவும் பியாவும் வந்து பிரியணும். இப்படி பிரியறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, நான் ஹீட்டை கொடுத்து, இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன்னா ஹீட்டை கொடுத்து இந்த ஏபிய இந்த மாதிரி வந்து ஏ தனியாவும் பி தனியாவும் நான் பிரிக்கிறேன்னு வச்சுக்கலாம். இதான் என்ன சொல்றேன்னா எண்டோதெர்மி சொல்லுவாங்க. எண்டோதெர்மிக்ல வந்து நம்ம ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அதன் மூலம் என்ன பண்ணுவோம்னா ரெண்டு பிரிப்போம். ஆனா எக்ஸோதெர்மிக் மீன்ஸ் என்ன, அதை பிரிக்கும் போது நம்மளுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட் எக்ஸோதெர்மிக் வெர்சஸ் வந்து எண்டோதெர்மிக். சரி, அடுத்த ஆப்ஷன் பாருங்க, தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இருக்குல்ல. தெர்மல்னா என்ன, ஹீட் டெம்பரேச்சர் ரைட்டா. ஏன்னா தெர்மல் பவர் பிளான்ட் என்ன யூஸ் பண்றாங்க, ஹீட்டை தான் யூஸ் பண்றாங்க. இப்ப ஹீட்டை நான் யூஸ் பண்ணி டீகம்போஸ் பண்றேன். நல்லா நோட் பண்ணுங்களேன். நம்ம என்ன சொன்னோம், எண்டோதெர்மிக் என்ன சொன்னேன், ஹீட்டை யூஸ் பண்ணி நான் வந்து டிவைட் பண்றேன் அப்படின்னா அதான் எண்டோதெர்மிக். அப்ப அந்த எண்டோதெர்மிக் என்ன சொல்லலாம், தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லாமா. ஸோ அதனால என்ன, இந்த கொஸ்டின் கேட்ட கேள்வி என்ன, டீகம்போசிஷன் நடக்குது, அதுல என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஹீட்டை யூஸ் பண்றாங்க. அதாவது இந்த இடத்துல ஹீட் வந்து என்ன ஆகணும், ப்ரொடியூஸ் ஆகல, ஹீட்டை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா டீகம்போஸ் பண்றாங்க. கால்சியம் கார்பனேட் ஏதாவும் கால்சியம் ஆக்சைடாவும் கார்பன் டை ஆக்சைடாவும். அதனால என்ன வரும், தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஈவன் இது இந்த அளவு நீங்க தெரியணும் அவசியம் கூட கிடையாது. டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஹீட்டிங் இருக்கு, ஹீட்டிங் யூஸ் பண்ணி வந்து டீகம்போஸ் பண்றாங்க. அதனால என்ன சம்பந்தப்பட்டது, ஹீட் சம்பந்தப்பட்ட ஒரே ஆப்ஷன் தெர்மல் இருக்கு. டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அதனால ஆன்சர் என்னதான் வரும்னா டி தான் வரும். நம்மளுக்கு வந்து லாஜிக்காவும் ஆன்சர் பண்ண தெரியணும், ஃபண்டமெண்டலாவும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக ரெண்டையும் சொல்றேன். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து 8 பாருங்களேன். விச் ஆர் த ஃபாலோயிங் நாட் அன் கெமிக்கல் வெதரிங் ப்ராசஸ். இது வந்து கெமிஸ்ட்ரி பேஸ்டு கொஸ்டின் சொல்ல முடியாது, ஜாகிரஃபிலுமே வரும். ஸோ ஜாகிரஃபில வந்து என்ன அப்படின்னா இந்த கெமிக்கல் வெதரிங், பிசிக்கல் வெதரிங், பயாலஜிக்கல் வெதரிங் இதெல்லாமே வரும். ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்காக நான் சொல்றேன். நல்லா பாருங்களேன், கார்பனேஷன்ஸ், ஹைட்ரேஷன், ஆக்சிடேஷன். இந்த இடத்துல கார்பன், இந்த இடத்துல ஹைட்ரஜன், இந்த இடத்துல ஆக்சிஜன். எல்லாமே என்னன்னா தனிமம் ரைட்டா. தனிமம் வரும்போதே வந்து அது கெமிக்கலிஸ். அதனால என்ன, இந்த மூணுமே வராது. அவன் கேள்வி நாட்டை வந்து கெமிக்கல் வெதரிங் ப்ராசஸ். தெர்மல் எக்ஸ்பான்ஷன். தெர்மல்னா என்ன, ஹீட் மூலம் வந்து என்னன்னா ஒரு ராக்கோ இல்ல ஒரு பொருள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா பிசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிசிக்கல் வெதரிங் ப்ராசஸுக்கான வந்து பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன். அதனால என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். நான் என்ன சொல்லணும் அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து ஒரு பிசிக்கல் வெதரிங் ப்ராசஸ். ஒரு ராக் மோஸ்ட்லி வந்து ஜாகிரபி ஓரியனால ராக் வச்சு சொல்லுவாங்க. இந்த கார்பனேஷன், ஹைட்ரேஷன்,
ஆக்சிடேஷன். மூணுமே என்ன கெமிக்கல் வெதரிங். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். அவ்வளவுதாங்க. மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா 8 கொஸ்டின் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல இருந்து மட்டுமே வந்து 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்ததுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட் யாராவது என்டிபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கண்டென்ட் வந்து நான் ரொம்பவே டைம் எடுத்து வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட் பார்க்காத போது வந்து எனக்கு ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆகும். ஸோ அதனால தான் உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் பார்க்கும்போது எனக்கு நல்லா வந்து ப்ராப்பரான கண்டென்ட் கொடுக்கணும்னு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அதனால தான்